என்ன நினச்சாலோ தெரில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு 5:30க்கு மேலே தூங்க ஆரம்பித்து 8:30 வரைக்கும் தூங்குனா. அதனால் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 10 மணிக்கு மேலே தான் வந்து எனக்கு சப்பாத்தி பண்ணி கூட்டு வச்சு சாப்பிட்டேன். மத்தியானம் அவள் தூங்கும்போது நானும் தூங்கிட்டேன். நல்லா தூங்கி 1:30 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். அப்புறமா எந்திரிச்சு இன்றைக்கி அவங்க வருவாங்களே சேர்த்து சமைக்கணுமே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நைட்டு ஊற வச்சுருந்த பட்டாணியை வந்து குருமா வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுட்டேன். நடுவில் அவளும் எந்திரிச்சிட்டா. அவளுக்கு வந்து அவளோடது செஞ்சு ஊட்டினனால இந்த சேப்பங்கிழங்கு வேக போட்டிருந்ததை மறந்துட்டு அதுவும் குழஞ்சிருச்சு. அது குழஞ்சாரும் பரவாயில்லன்னு அதை கூட்டு பண்ணிவிட்டு மத்தியான சாப்பாடே 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். ஈவினிங் அவளை குளிப்பாட்டிட்டு அவங்க பாட்டி வீட்டு பக்கம் போனேன். அவங்க வந்து நாளைக்கு என் பையன் வருவான், இந்த பாலாக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி சரி செஞ்சு கொடுத்து காப்பாற்றிடுறேன் அப்படின்னு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. டிவியில் இப்போல்லாம் என்ன பாட்டு வந்தாலும் அதுவும் ஃபாஸ்ட் பீட் பாட்டெல்லாம் வந்தால் என் பொண்ணோட ஆட்டத்தை தடுக்கவே முடியல. ஒரே ஜாலி ஆயிடுறா. அவளுக்காகவே ரொம்ப நேரம் டிவி ஓடுது எங்கள் வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.